அனைவருக்கும் வணக்கம். நான் சாந்தமூர்த்தி, வேவ்டெக் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைட்டோடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிக் டிப்பருடைய LP001H அதோடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து LP001H என்ற மாடல் நம்பர் எல்இடி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு 12, க்ரீன் 18, ப்ளூ 18, ஒயிட் வந்து ஒரு 6 பல்ப் கொண்ட கான்ஃபிகரேஷன். 54 பல்பும் ஒரு பல்பும் 3 வாட் அப்படின்ற கான்ஃபிகரேஷன் கொண்ட எல்இடி. இந்த எல்இடியோட சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 சேனல் இருக்குது. ஃபஸ்ட்டு சேனலில் மாஸ்டரும், ரெண்டாவது சேனலில் ஸ்ட்ராபும், மூணாவது சேனலில் எஃபெக்ட், நாலாவது சேனலில் எஃபெக்டோட ஸ்பீடு, அஞ்சாவது சேனலில் ரெட், 6ல் க்ரீன், 7ல் ப்ளூ, 8ல் ஒயிட் அப்படின்ட்டு இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா 8 சேனலை வந்து எடுத்துக்கும். இதில் வந்து ஹெச் மாடலில் மொத்தம் 4 ஒயர் வரும். 2 ஒயர் பவர் இருக்கும், 2 ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்கும். இன்னன் அவுட்புட் அடுத்தடுத்த லைட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. இதுதான் இந்த எல்இடியோட பேக் சைட். இதில் பார்த்தீங்கன்னா பவர் இன் பவர் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அடுத்தடுத்த எல்இடி கனெக்ட் பண்ணுறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா டிஎம்எக்ஸ் இன் டிஎம்எக்ஸ் அவுட் அடுத்தடுத்த எக்ஸ்ஆரை கனெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்காக. இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா மெனு அப், டவுன் அண்ட் என்டர்ன்னு இருக்குது. மெனு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மோட் போகிறதுக்காக இந்த மெனு பட்டன். அப் எதுக்குன்னா இதோடைய வேல்யூஸை கூட்டுறதுக்கும், டவுன் வந்து இதோட வேல்யூஸை குறைக்கிறதுக்கும், என்டர்ன்றதை சேவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ D001 இருக்குது அப்படின்னா டிஎம்எக்ஸில் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த D001 வைப்பாங்க. இங்கே ஒரு ரெட் டாட் எரியும். அந்த ரெட் டாட் எரியும் போது டிஎம்எக்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு காட்டும். இப்போ பாருங்கள், அடுத்ததாக இருக்க எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா CC40. இந்த CC40 என்ன பண்ணோன்னா டக் டக் அப்படின்னு சொல்லிட்டு எல்இடியோட கலரை மாற்றும். ஸ்மூத்தாக மாற்றாது, டக் டக் அப்படின்னு மாற்றும். அடுத்ததாக சிபி. இந்த சிபி எப்படின்னா ஸ்மூத்தாக கலரை மாற்றும். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாத்துக்கும் இந்த 99 வரைக்கும் வேல்யூ வரும். நம்ம எவ்வளவு ஸ்பீடில் மாற்றணுன்றத வேல்யூ நம்ம இங்கே செட் பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கேற்ற ஸ்பீடில் மாறும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த டின்றது அந்த சிசியும் சிபியும் மாற்றி அந்த எஃபெக்டை கொடுக்கறது தான் டிஇ. இப்போ பார்த்திங்கன்னா ஆறுன்றது ரெட்டோட வேல்யூஸ் இங்கே 255 வரைக்கும் மேக்ஸிமம் ஏற்றலாம். ஓகேங்களா? ஸோ 1லேருந்து ஏற்றலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட். இது வந்து ரெட்டை ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் டவுன்ற பட்டன் அழுத்துனீங்கன்னா 285 அதோட ஃபுல் வேல்யூ வச்சுட்டிங்கன்னா ஃபுல் இன்டென்சிட்டியில் அந்த லைட் எரியும். அதே மாதிரி தான் க்ரீனை வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ளூ அப் டவுன் பண்ணி அதுக்கேற்ற நம்ம கலரை மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஒயிட்டுக்கும் பார்த்திங்கன்னா 285 வரைக்கும் மாற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம இதுலேயே செட் பண்ணி டிஎம்எக்ஸோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். வந்து உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் கண்டிப்பாக 1க்கு 2 தடவை என்டர் அழுத்திடுங்க. ஏன்னா அப்போனா தான் அது வந்து சேவ் ஆகும். அப்படி சேவ் ஆகலைன்னா ஒரு வாட்டி கரண்ட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா இதோடைய பழைய செட்டிங்க்கே அது போயிடும். இந்த எல்இடியோட குவாலிட்டி அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ் பார்க்கன் அப்படின்னே சொல்லலாம். இது கூட கொடுத்த எக்ஸ்எல்ஆர் இன்புட் அவுட்புட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரப்பரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லைட்டு கூட வரும்போது மோல்டடு மேல் அண்ட் ஃபீமேல் சைனீஸ் சாக்கெட்ஸ் தான் இருந்தது. நான் கட் பண்ணிவிட்டு இந்தியன் சாக்கெட்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.